ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது எல்லாருக்கும் பிடிச்ச போலி தேங்காய் வெல்லம் வச்சு எப்படி பண்ணுறது தெளிவாக வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த இனிப்பு அவல் எப்படி பண்ணுறது நம்ம ஒரு ஈஸியான ஸ்டைலில் பார்க்க போகிறோம். அவல் 150 கிராம், திருவிய தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன், வெல்லம் இனிப்புக்கு தேவையான அளவு, முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், காய்ந்த திராட்சை 10லேருந்து 15 நம்பர், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஸ்வீட் அவல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரி திராட்சை இதை கொஞ்சம் லைட்டாக நெய்யில் போட்டு கோல்டன் ப்ரௌனில் வறுத்துடலாம். நெய்யில் வறுத்தா தான் அந்த இனிப்பு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. ஃபஸ்ட்டு முந்திரி போடுங்க, கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர டைமில் காஞ்ச திராட்சை. நீங்கள் வீட்டில் எப்படி நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துடுறோம். இப்படி ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெல்லம். இந்த வெள்ளத்தில் எதுக்காக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணுற கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மண் இருக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு அவள்லேயும் மண் இருக்கும், வெள்ளத்துலேயும் மண் இருக்கும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருங்க. கரைச்ச பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி அவலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டெக்ஸ்டரில் இருக்கணும், கெட்டியான பக்குவம்லாம் தேவையில்லை. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிருங்க. இதுக்கப்புறம் அவல் நான் யூஸ் பண்ணுறது பட்டை அவல் இல்லை, அதாவது மெல்லிசான அவல் இல்லை, கொஞ்சம் திக்கான அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக திக் அவல் யூஸ் பண்ணுறேன்னா, தண்ணி ஊற்றி அலசப்புறோம். அதனால் மெலிஸ் அவல் போட்டால் கண்டிப்பாக சாகி ஆகிடும், அதாவது சொதன்னு ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி திக்கான அவலில் ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணுறது ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் போதும், 2-3 வாட்டி வாஷ் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணினா மேஷ் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும், தண்ணியோடு இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா, அவல் உதிரியாக இருக்கா? இந்த அவல் அப்படியே இன்னொரு பெரிய பவுலில் மாற்றிடுங்க. அவல் வாஷ் பண்ணி முடித்த பிறகு 1 நிமிஷம் அப்படி இல்லை 2 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெல்லம் தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக 2 நிமிஷம் ரெஸ்ட் விட சொல்கிறேன்னா, காரணம் இருக்குது. அந்த அவல் ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் ட்ரை ஆக நல்லாயிருக்கும் உதிரியாக வர்றதுக்கு. அதனால தான் 2 நிமிஷம் என்ன சொல்கிறேன். இப்போ இந்த வெல்லம் தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர், அதுக்கு பிறகு வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, காஞ்சி திராட்சை, தேங்காய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டனா அந்த வெள்ளத்தோட தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ப்ரிப்ரேஷன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா சாஃப்டாக அந்த இனிப்பு தன்மை கரெக்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த இனிப்புத்தன்மை தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் அதிகமாக சாப்பிடுவீங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவீங்க. அதனால தான் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல கருப்பட்டி யூஸ் பண்ணலாம், வெல்லம் யூஸ் பண்ணலாம், சர்க்கரை யூஸ் பண்ணலாம், பனை வெல்லம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து எல்லாருக்கும் பிடிச்ச போலி. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கோகோனட் போலிக்கு தேவையான பொருட்கள்: மைதா 250 கிராம், தேங்காய் ஒரு முழு தேங்காய், வெல்லம் 300 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சால்ட் சிறிதளவு, நெய் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த போலி மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மைதா ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு உப்பு கொஞ்சமாக போடுறோம். உப்பு அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். அந்த உப்போட தன்மை இருந்தால் தான் அந்த இனிப்பு தன்மை நல்லா தெரிய வரும். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம்.
அதே மாதிரி கலர் வந்து ரொம்ப டார்க்காக கூடாது, லைட் கலர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டு கொஞ்சமாக தண்ணி தேய்ச்சி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மைதா மாவு மிக்ஸ் பண்ணும்போது கெட்டியாக பிசையணுமா லூஸாக பிசையணுமா சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. சில பேர் கெட்டியாக பிசைஞ்சிருவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு போலி நல்லா சாஃப்டாக வராது. அதனால் லூஸாக மாவு ஒட்டாத பக்குவத்துக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த இடத்துல எதுக்காக நெய் யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்க தான் இந்த மாதிரி நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதை அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு இந்த மாவு எடுத்து தேங்காயோட ஸ்டஃபிங் வச்சு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே டைமில் நெய்க்கு பதிலாக எண்ணெய் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் நெய் யூஸ் பண்ணும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும்தான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் விருப்பப்படாதவங்க அந்த டைமில் எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் மாலிஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு பிறகு வெல்லம் சிரப்பு. இந்த வெல்லம் சிரப்பு நீங்கள் ரெடி பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், அதிகமான தண்ணி வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா அந்த வெல்லமும் அந்த தண்ணியும் சேர்ந்து நீங்கள் லைட்டாக மெல்ட் ஆகிற டைமில் ஸ்டெயின் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் போகிறோம். அதனால் அதிகமான தண்ணி வேண்டாம். அதே டைமில் தேங்காயில் அதிகமாக தண்ணி போட்டு ரெடி பண்ணுற ஜாகரி சிரப்பு ரொம்ப நேரம் குக் பண்ணுற மாதிரி போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி சிரப்பு ரெடியாக இருக்கணும். அதுக்கு பிறகு ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி ஜாகரி சிரப்பு ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டெயின் பண்ணி தான் போகணும், அப்படின்னா மண் இருக்கும். இதுக்கு பிறகு இந்த பேனில் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தாராளமாக இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு பொடிசா திருவி வச்சுருக்கேன், அந்த தேங்காய் போட்டிருக்கேன். நெய் நிறைய இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக வறுக்கணும், இதான் விஷயம். அதே டைமில் ரொம்ப நேரம் நீங்கள் வறுக்க வேண்டாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், அதாவது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுக்க வேண்டாம். இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெல்லம் தண்ணி ஊற்றிருக்கேன். வெல்லம் தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு அதிகபட்சம் ஒரு 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கெட்டியான பக்குவம் வந்துடும். அதுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறின பிறகு ஸ்டஃபிங் வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறினா நல்லா சாஃப்டாக இருக்கும். கையில் எடுத்திங்கன்னா ஜவு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, கையில் தொடும்போது அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு மாவு எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்தளவுக்கு போலி நல்லா சாஃப்டாக வரும். சில பேர் டைட்டாக மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஸ்டஃபிங் வச்சு உள்ளே குக் பண்ணும்போது என்ன அப்படின்னா ஹார்டாகிடும், சாப்பிட முடியாது. அதனால தான் போலி மாவு எப்பவுமே சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ மாவு நல்லா டெக்ஸ்டர் வந்திருக்கு. இதுக்கு பிறகு இந்த மாதிரி வாழை இலையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு இருக்குல்ல, இதை அப்படியே எல்லா பகுதியிலும் ஒரு ஓரமாக தட்டுறோம், ஒரு ரஃப்பாக தட்டுங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தேங்காய் போலியோட ஸ்டஃபிங் இருக்குல்ல, அந்த ஸ்டஃபிங்கை ரவுண்டாக உருட்டி நீங்கள் தேவையான அளவுக்கு இதில் வச்சு ஸ்டஃப் பண்ண வேண்டியதான். இதில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாவு மடிக்கிற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் 2 விதமாக மடித்து காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து பேப்பர் மடிப்போம்ல, அதாவது பொட்டலம் மடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடித்து காமிச்சிருக்கேன். நீங்கள் வீட்டில் எப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் துணி மடிப்பீங்களா, அந்த மாதிரியும் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரிய வரும். இதுக்கு பிறகு கையில் எடுத்து ரவுண்டாக உருட்ட ஆரம்பிக்கணும். முக்கியமாக பின்பகுதி ப்ராப்பராக வந்து உருட்டிருக்கணும். அப்போ தான் அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வராது. பின்பகுதி நல்லா பேக் ஆகிருக்குல்ல, இந்த மாதிரி தான் நல்லா மூடிக்கணும் மாவோட. இப்போ இன்னொன்றும் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் டோ எடுத்திருக்கேன். கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி பிசைவீங்க, பெரிய விரல் வச்சு பிசைவீங்களே, அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். 2 விரலை வச்சு அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்க்கணும்.
இதை எப்படி துணி மடிக்கிறீங்களோ அதே மெத்தட் தான், அதாவது saree மடித்து கட்டுவீங்கள அதே மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும். இதுக்கப்புறம் ரவுண்டாக திருப்பி நல்லா பேக் பண்ணுறோம். பேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராப்பராக பேக்கிங் பண்ணலாம், அந்த ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த போலியை தட்டுறோம். தட்டும் போது நடுப்பகுதி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கார்னர் பகுதி நீங்கள் அங்கங்கே கொஞ்சம் கேப் விட்டு தட்டும் போது உங்களுக்கு என்ன பண்ணால் அதோட ஏர் சர்க்குலேஷன் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தட்டினீங்கன்னா அந்த ஸ்டஃபிங் ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். எடுத்த உடனே நடுப்பகுதியில் மட்டுமே சில பேர் ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். அதனால தான் எல்லா பகுதியும் ஒரே ஈவனாக தட்டணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த மேகட் தோசைகள் இருக்குல்ல, இந்த கல் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக நெய் போட்டு இந்த போலியை இதில் குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். கல் சூடு இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி மைதா ரெசிபி யூஸ் பண்ணி பண்ணுற ப்ரிப்பரேஷனுக்கு, அதுவும் பர்டிகுலராக தோசைக்கல் யூஸ் பண்ணி பண்ணுற ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் கல் சூடாக இருந்தால் நல்லா வெந்து வரும். அதே டைமில் நல்லா சாஃப்டாக கொடுக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்ஸு. நிறைய பேர் வீட்டில் சப்பாத்தி பண்ணும்போது எனக்கு ஹார்டாக இருக்குது, சப்பாத்தி சாஃப்டாக வர மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன கேட்டோன்னா நம்மளோட தோசைக்கல் கரெக்டான சூடில் இருந்தால் தான் நல்லா வரும். அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த போலி நல்லா சாஃப்டாக சூப்பராக ஒரு இனிப்போடு பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.